நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன்ஸாக வந்து இருந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பியர் மார்க்கெட்டில் இருக்குமா இல்லை புல் மார்க்கெட்டில் இருக்குமா, இதுக்கப்புறம் பிடிசி ஒரு நியூ ஏடிஹெச் கிரியேட் பண்ணுமா பண்ணாதான்ற கேள்வியே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள வந்து இருந்துகிட்டு இருக்கு. இங்கே ஆக்சுவலி பேனிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாகிட்டு இருக்குங்க. நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் வந்து பார்க்கலாம், எல்லாருமே பயங்கர பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நினச்சி பாருங்க, இப்போ புதுசாக உள்ள வந்தவங்களோட நிலைமையெல்லாம் வந்து ரொம்ப மோசமாயிடும். இதே போன பியர் மார்க்கெட் டைமில் வந்து பாருங்களேன், அந்த டைமில் தான் மார்க்கெட் நல்ல ஒரு ஹைக் போயிட்டு இருந்துச்சு. எக்கச்சக்கமான பேர் உள்ள வந்தாங்க. எப்போ வந்தாங்க கரெக்டாக, எப்போ பிடிசி ஏடிஹெச்சில் இருக்கோ அப்போ தான் நிறைய பேர் உள்ளே ஓடி வராங்க. ஏன்னா அப்போ தான் அதை பற்றி எல்லா இடத்துலையும் பேசப்படுது. அப்போ எக்கச்சக்க பேர் வராங்க, நமக்கு பெருசாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் என்ன நடந்துச்சு, அங்கேருந்து பேர் மார்க்கெட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. பெரிய பெரிய கிராஷ் அப்படின்றது நடந்துச்சு. எக்கச்சக்கமான பேர் மார்க்கெட் விட்டு வெளில போனாங்க. பெரிய அளவுக்கான வந்து பார்த்திங்கன்னா அடி அப்படின்றது எல்லாருக்கும் விழுந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் திரும்ப நடந்துருமோன்ற ஒரு பேனிக் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ மெயினாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இது என்ன நடந்துகிட்டு இருக்குது, இதுக்கப்புறம் இப்படி போச்சுன்னா என்ன நடக்கும், அந்த பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுறதுனா எந்த இடத்துலேருந்து மெயினாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். மெயினாக அதுதான் நான் சொல்கிறேன், கடைசி எண்டு வரைக்கும் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். சரி, நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்துருக்கிறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கிவ்வே ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த கிவ்வேக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அண்ட் மறக்காமல் எல்லா வீடியோஸும் லைக் கமெண்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கு ரேண்டமாக ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்வே கொடுக்க போகிறோம். அது இந்த மந்த் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி அந்த கிவ்வே நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் போன மாதத்துலேயே. ஸோ இந்த மாதம் எண்டில் வந்து அந்த கிவ்வே வின்னர் யார் அப்படின்றத செலக்ட் பண்ணுவோம். மறக்காமல் எல்லா வீடியோலையும் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃபிஷியலான பெரிய கிவ்வே ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இப்போ பிட்காயினோட வீக்லி சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து 50 EMA வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த இண்டிகேட்டரை வச்சு நான் ப்ரீவியஸில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்துருப்பேன். மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க அப்படின்ட்டு. ஏன்னா முன்னாடி நடந்த ஒரு கிராஷுக்கு அப்புறம், அதாவது மார்க்கெட் இங்கேருந்து பெரிய ஒரு ரேலிக்கு அப்புறம் விழுந்த ஒரு கிராஷுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த பேண்டை தான் வந்து சப்போர்ட்டாக வந்து எடுத்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணலாம், இங்கேருந்து மேலே ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோல்டு பண்ணதுக்கப்புறம், அதாவது எப்போ அப்படின்னா அக்டோபர் 23 2023 நடந்திருக்கு. 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அக்டோபர் 9. அங்கே வந்து ஹோல்டு பண்ணி பெருசாக நின்றுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு ரேலி அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுது. அங்கேருந்து ஒரு ஏடிஹெச் அப்படின்றது அந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2024 வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. 73,000 வரைக்கும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அகெயின் வந்து மார்க்கெட் ஒரு பெரிய டம்ப் அப்படின்றது கொடுத்துருக்கும். அகெயின் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஏறி இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் யோசிங்க, ஒரு டைமும் பார்த்திங்கன்னா இந்த பேண்டோட சப்போர்ட்டை தான் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டு அப்படின்றது கொடுத்துருக்கும். அங்கே ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ப்ரிங் பவுன்ஸ் இருந்ததுனால பார்த்திங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல மாதங்களுக்கு அப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. ஏன்னா இது நடந்தது வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து நடந்திருக்கு இந்த வருஷத்தில். இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கடைசியில் நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு டைமும் இங்கே ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ப்ரிங் அப்படின்றது கிடச்சிருக்கு. அந்த புது ஏடிஹெச்சுமே வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கு. இப்படி இருக்கும்போது இங்கே நிறைய பேர் இப்போ பேசுகிறது என்ன அப்படின்னா, பிடிசி 92,000 வரப்போகுது. ஏன் 92,000 வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மெயினாக 2 காரணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிஎம்இ கேப் ஓப்பனில் இருக்குது அப்படின்றத நான் முன்னாடியே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கிடையாது, ரொம்ப பழைய வீடியோவில் பேசியிருப்பேன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதை ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு விஷயம் அதில் சொல்லியிருப்பேன், இப்போ இல்லைனா என்னங்க, ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த இடத்த தொடுங்க அப்படின்றத நம்ம பழைய சேனலில் இதை பற்றி நான் டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். என்னால் 100% ஷோராக சொல்ல முடியும், இந்த இடத்துக்கு வருன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அதுவே பல மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்போ நம்மகிட்ட அந்த மெயினான சேனல் இல்லை, அதுதான் இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையே. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய சிஎம்இ கேப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்திருக்கும். அந்த சிஎம்இ கேப்பை வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதாவது கொஞ்சம் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியிருப்பாங்க. இன்னமும் வந்து கேப் ஓப்பனில் தான் இருக்குன்றதே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இப்போ இந்த ஒரு கேப்பை தான் டார்கெட் பண்ணுறாங்களா கேட்டிங்கன்னா, எஸ், இந்த இடத்த தான் வந்து அதிகமாக வந்து இப்போ டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் உங்களுக்கு ட்ராக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்த தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு காரணம், எல்லாருமே 92 போகும்னு சொல்கிறதுக்கான மெயினான ரீசன் இதுவும் ஒன்று. அது மட்டும் இல்லை, இது கூட இன்னொரு ரீசனுமே வந்து இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா இயரோடைய ஓப்பன். ஸோ இந்த வருஷத்துடைய ஓப்பன் எங்கே இருக்குன்னா இந்த இடம். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா அதான் சார் டேஸில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் வீக்லி லெசன்லாம் உங்களுக்கு மாறும். ஸோ இங்கே தான் ஓப்பனிங் இருக்குது. இந்த இயரோட ஓப்பனிங் இங்கே தான் இருக்குது. அந்த இயரோட ஓப்பனையும் வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல அமையுது. தெரியுதா? இங்கே எங்கே இருக்குது பாருங்கள் ப்ரைஸ் 92,500 கிட்ட இருக்குது. அங்கே சிஎம் எங்கே இருக்குது?
92,000 சில்லற. அப்போ எல்லாமே ஒரு இடத்துல அமைது பாருங்கள், ஒரு சிங்க் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் நான் சொல்ல வரேன். இதை பார்த்து தான் இப்போ எல்லாருமே 92 வரப்போகுதுன்ற ஒரு தாட்டை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, பியர் மார்க்கெட் ஆற முடிக்காதா அப்படின்றத இங்கே இருக்கிற இடத்த வச்சு தான் நம்மளால் முடிவே வந்து பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நாள் இறங்கினதெல்லாம் ஓகே தான், ஏன்னா மார்க்கெட்டில் கரெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் பேர் மார்க்கெட் அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்த உடைக்காத வரைக்கும் நமக்கு சேஃப். இதை உடைச்சிருச்சு அப்படின்னா பிடிசி கண்டிப்பாக 80,000 70,000 வரைக்குமே போகும். அப்போ இதுதான் இப்போ நடக்க போதா, அப்போ கண்டிப்பாக கீழே இந்த இடத்துக்கு தான் போக போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் கொஞ்சம் பொறுமை காக்கணும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு டைமும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பவுன்ஸ் ஆகி ஒரு ஏடிஎஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் அமையலாம், வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக. ஒரு இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இதை வந்து நான் அப்படியே டேஸ்க்காக மாற்றுறேன், ஹவர்ஸில் மாற்றுறேன். இப்போது இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் இங்கே வந்து பவுன்ஸ் ஆச்சு, முன்னாடியே 98 வரைக்கும் வந்துச்சு, அங்கேருந்து மேலே போயிட்டு இந்த இடத்துல அழகாக அப்படியே வந்து ரிஜெக்ட் ஆகி விழுந்திருக்கும். சரிங்களா, இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகி விழுந்திருக்கும், திரும்ப கீழே வந்துச்சு. இப்போ மார்க்கெட் திரும்ப மேலே ஏறுற மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது, ஏறத்துக்கு தான் ட்ரை பண்ணுது. ஆக்சுவலி ஒருவேளை இந்த எல்லோ லைனை வந்து உடைக்கிறாங்க, அதாவது 50 EMA வந்து உடைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா 1,07,000. இந்த 1,07,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது வாய்ப்பு தான் இருக்குது, மறுபடியும் சொல்கிறேன், புஷ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு டபுள் பாட்டமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ஒரு இது கிடைக்குது எனக்கு. மேபி நான் தப்பாக கூட சொல்லலாம், எண்ட் ஆஃப் த டேல தப்பாக ஆகலாம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து தோன்றதை நான் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் இருக்குது, இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரும் சொல்லி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இதை நான் நோட் பண்ணேன், ஒரு வேளை இருக்குமோ அப்படின்றது. சரிங்களா, பட் ஆனால் இது எந்த அளவுக்கு அமையுன்றதை நம்ம வெயிட் பண்ணணும். மெயினாக எந்த இடத்தனா இந்த இடத்த தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு வேளை பிடிசி இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு டபுள் பாட்டமுக்கான ஒரு ஃபார்மேஷனாக வந்து இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அப்படின்றது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அது எம் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வேணால் பாருங்களேன், இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரியுதா, டபிள்யூ மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்குன்றது. அப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்க மாதிரி இறங்கி இந்த இடத்துக்கு வரைக்கும் போகலாம். அப்படி இல்லைனா இங்கேருந்து போயிட்டு திரும்ப 98 வந்து பார்த்திங்கன்னா தொடலாம். அதாவது இங்கே ஏற முடியலன்னா கூட இது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து விழலாம், ஆர் கொஞ்சம் மேலே போயிட்டு கூட இங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப கீழே விழுந்து இந்த 98ன்றதை ஒரு டேப் அகெயின் பண்ணலாம். ஸோ இங்கே நடக்க வேண்டிய இந்த ஃபார்மேஷன்ஸ் இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்ல வருது புரியுதா? அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஒரு ஜோன், இந்த 98 ஜோனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ 98 ஹோல்டு பண்ணி நிற்கிற வரைக்கும் பிடிசி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துருக்கு. ஒருவேளை இந்த ஹையை போய் டேப்பே பண்ணலை, அப்படியே கீழே தான் திரும்ப போகுது அப்படின்ற பட்சத்தில் 98 அப்படின்றத உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துருக்கு. ஒருவேளை 98 97 ஜோனை வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து 92 அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் அமையும். காரணங்கள் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று சிஎம்இ கேப்பு, ஒன்று இயர்லியோட ஓப்பன். ஸோ இது 2த்தை டேப் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இங்கே அமையுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, சொன்ன ஒரு விஷயம் தான், இங்கேருந்து பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி இதை உடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து போகும். ஒருவேளை இங்கே உடைக்கலைன்னா நான் எதிர்பார்க்குறது கீழே தான் வந்து விழும். ஸோ 98ன்றதை வந்து முதல் கட்டமாக டேப் பண்ணும். அங்கே ஹோல்டு பண்ணி நிற்கலைன்ற பட்சத்தில் 92ன்றது மெயினாக வரும். இது நான் வந்து அடுத்த கட்டமாக எதிர்பார்க்குறது. ஒருவேளை இந்த இடத்த உடைக்கலை அப்படின்னா இந்த இடத்த வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து தொடுவாங்க. 92ன்றது கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்த மட்டும் அவங்க உடச்சிடவே கூடாது. ஒருவேளை அந்த இடத்த மட்டும் உடச்சி கீழே போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே பேர் மார்க்கெட்டுன்ட்டு, அது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஒரு பெரிய ட்ராப்பாக பார்த்தீங்கன்னா பிடிசிக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போது இங்கே வந்துட்டு ஹோல்டு பண்ணிடுச்சுன்னா மேலே போய் கூட ஏதாவது பண்ணி உடச்சிட்டாங்கன்னு வைங்களேன், திரும்ப மேலே போய் ஒரு ஏடிசி கிரியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இதை உடச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் 74க்கு பிடிசி ட்ரை பண்ணும். ஸோ 74,000க்கு போகும். அது எப்படின்னா, அந்த 2024 ஒரு ஏடிஹெச் கிரியேட் பண்ணிச்சு பாருங்கள், அந்த ஏடிஹெச்சுக்கு போய் அங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இப்போதைக்கு பிடிசி கரெக்டாக நமக்கு தேவையான இடத்துல ஹோல்டு பண்ணி நின்றுக்கிட்டு இருக்குது. இது இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுதான்றதை மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒன்ஸ் நல்லா பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயினாக நம்ம வாட்சபிள் ஜோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா 1,07,000லேருந்து 98,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ச் பண்ணணும். இந்த ஜோனுக்குள்ளே மட்டுமே வந்துட்டு நிறைய மேனிபுலேஷன்ஸ் அப்படின்றது இப்போ நடக்க போகுது. வாரம் அடுத்த வாரத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறையவே இதை வந்து பண்ணுவாங்க. அதனால் அங்கே கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணணும் நம்ம. அதே மாதிரி ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்டே இருக்காதிங்க. தயவு செஞ்சு இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது நல்லது. நான் போயிட்டு நான் அந்த ட்ரேட் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ராப்பில் போய் மாட்டிக்காமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. இந்த 2 ஜோன் ஏதாவது ஒரு ஜோனை கிளியர் பண்ணட்டும் முதல்ல. அதாவது இந்த 1,07,000 கிளியர் பண்ணிட்டாங்கன்னா மேலே போகும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணலாம். இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் முடிஞ்சாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கிளியர் பண்ணியிருப்பேன். அண்ட் எத்திரியம் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அகைன் ரீக்ளைம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன் நான் ஒரு சப்போர்ட், அந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து டேப் பண்ணி மேலே போகிறதுக்கான ஒரு அப்ரோச் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இது அப்ரோச் அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து மேலே தான் போகும். இது நம்ம வந்து ஆல்ரெடி பிளான் பண்ண ஒன்று தான்.
ஸோ மேலே வரைக்கும் போயிடும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அகைன் கீழே வந்து ஒரு டபுள் பாட்டம் அப்படின்றது ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா நடக்கலாம். அந்த ஃபார்மேஷனுக்கு அப்புறம் மேலே வந்து போகும். ஸோ ஒருவேளை இது வந்து இங்கே ஹோல்டு பண்ண முடியல, விழுந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 2800 வரைக்கும் வருங்க. 2800ன்றது பெரிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கும். அதை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஈவன் நானுமே வந்து நான் அந்த இடத்த ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஒரு வேளை நடந்துச்சுன்னா நல்ல வாய்ப்பு தானே. ஸோ நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மேலே போகிறது எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு விஷயம் தெரியுது, ஒரு வேளை இது ஃப்யூச்சரில் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இது நடக்குங்க. இது நான் வந்து எதிர்பாராமல் பார்த்தேன். ஏன்னா இதில் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கும். அப்புறம் விழுந்திருக்கும் பெருசாக. அதுக்கப்புறம் அங்கேருந்து உடச்சிட்டு மேலே போயிருப்பாங்க. அதே மாதிரி நடக்கலாம். ஆர் இங்கேருந்து உடச்சிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து கூட இது மேலே போகலாம். இதை நான் முன்கூட்டியே இப்போயே நான் ட்ரா பண்ணி வச்சிடுறேன். ஸோ அதாங்க ETH பொறுத்த வரைக்கும் இது தான். நம்ம ETH பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதை ரீக்ளைம் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். அப்படி பண்ணிச்சுன்னா மெயினாக வந்து இந்த இடத்த உடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். இதை உடைக்காத வரைக்கும் திரும்ப கீழே வந்து ஒரு டபுள் பாட்டம்ன்றது ஃபார்ம் ஆகி அங்கேருந்து இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கட்ட அப்டேட்டில் நம்ம மேற்கொண்டு அடுத்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றியும் நம்ம டிஸ்கஷன் வந்து பண்ணுவோம். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.